இப்போ நம்ம ஓட்ஸை வச்சு ஒரு பொங்கல் தான் நம்ம செய்ய போகிறோம். அது வந்து டயட்டுக்கு நல்லது, நம்ம டிஃப்ரெண்ட்டாகவும் நம்ம சாப்பிடலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 3/4 கப் ஓட்ஸ், வறுத்த பாசிப்பருப்பு 3/4 கப், ஒரு துண்டு இஞ்சி, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், அளவான கல்லுப்பு, 4 கப்பு தண்ணி, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, 1 ஸ்பூன் நெய், ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள். பொங்கல் நல்லா கொதிக்குதுங்க. இப்போ வந்து நம்ம ஒரு விசில் குட்டை எடுத்துக்கலாங்க. கொத்தமல்லி தழை, நெய்ல வறுத்த முந்திரி போட்டுக்கலாம். சுவையான ஓட்ஸ் பொங்கல் ரெடி. இந்த ஓட்ஸ் பொங்கல் இந்த சட்னி வச்சு சாப்பிட்டா செம டேஸ்டா இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.